வணக்கம். சற்று முன் வெளியான 3 முக்கிய சந்தோஷமான அறிவிப்பு. தேர்தல்னு வந்துட்டாலே அரசியல் கட்சிகள் என்ன பண்ணுவாங்கன்னு மக்கள் எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப நாள் பொத்தி பொத்தி வச்சுட்டு இருந்த சில நல்ல திட்டங்களை வந்து அந்த கடைசி நேரத்தில் சொல்லுவாங்க. ஸோ அப்போ தான் மக்கள் வந்து அதை மறந்துடாமல் ஞாபகம் வச்சுருப்பாங்க, ஓட்டு போடுவாங்க அப்படின்னு. அந்த விதத்தில் எலெக்ஷன் டேட்டு இன்றைக்கி சற்று முன் அறிவிச்சிருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடியே தமிழக முதலமைச்சர் ஹாட்ரிக்கா சிக்ஸர் அடிக்கிற மாதிரி 3 முக்கிய சூப்பரான திட்டங்களை அறிவிச்சிருக்கிறார். ஏன்னா வந்து தேர்தல் தேதி சொன்ன பிறகு எந்த விதமான திட்டங்கள் அடிக்கல் நாட்டவோ சொல்லவோ எதுவோ பண்ணக்கூடாது. தேர்தல் நடத்தை விதிமுறை வந்து அமலுக்கு வந்துடும். ஸோ தேர்தல் தேதிக்கு முன்னாடி சொல்லிக்கலாம். அதனால் இன்றைக்கி தேர்தல் தேதி வரப்போகுதுன்னு எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கி 3 மணிக்கு சொல்லியிருந்தாங்க தேர்தல் தேதி. அதுக்கு முன்னாடியே முத்தான 3 சூப்பர் திட்டங்களை தமிழக முதலமைச்சர் அறிவிச்சிருக்கிறாரு. அதை பற்றி இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு தமிழக அரசு ஊழியர் அகவிலைப்படி 25, 30, 40 இருந்துச்சு. இப்போ 46லேருந்து 50% உயர்த்திருக்கிறாங்க. அகவிலைப்படி எக்கச்சக்கமாக உயர்த்திருக்கிறாங்க. அரசு ஊழியர் காட்டில் மழை தான். இந்த அகவிலைப்படினா என்னென்னு நிறைய பேருக்கு தெரியல. பேசிக் பேன்னு இப்போ குரூப் 4 எடுத்துக்கிட்டிங்கன்னா, குரூப் 4ல் டிஎன்பிசியில் உள்ளே போகிறாங்கன்னா 19,500 இதுவே குரூப் 2னா அதுக்கு மேலே இருக்கும். குரூப் 1னா கிட்டத்தட்ட 56,000 மேலே இருக்குது. இந்த பேசிக் பேலேருந்து எத்தனை % அகவிலைப்படி கொடுக்குறாங்களோ அது எக்ஸ்ட்ரா சம்பளமாக வரும். இப்போ 20,000 சம்பளம்னா இப்போ 50% அகவிலைப்படினா அது ஒரு 10,000. ஆக மொத்தம் 30,000 வரும். டோட்டல் 30,000த்தில் சில பிடிப்பாங்க. அது அவங்களோட ஓய்வூதியத்துக்காக எல்லாம் போக சம்பளமாக வரும். அடுத்து அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவிகள் உயர்கல்வியில் சேர்வதை உறுதி செய்யும் விதமாக மாதம் 1000 ரூபாய் வழங்கும் வகையில் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம் என்ற புதுமைப்பெண் திட்டம் கடந்த ஆண்டு தமிழ்நாடு அரசால் செயல்படுத்தப்பட்டது. இந்த திட்டத்தில் கிட்டத்தட்ட 2.25 லட்சம் மாணவிகள் பயன்பெற்று வருகின்றனர். இந்நிலையில் 1000 ரூபாய் வழங்கும் அந்த புதுமைப்பெண் திட்டத்தை அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் பயிலும் மாணவிகளுக்கு நீட்டித்து தமிழக அரசு அரசாணையை வெளியிட்டாச்சு. இதுக்கு முன்னாடி அரசு பள்ளிகளில், இப்போ அரசு உதவி பெறும் பள்ளியில் படிச்சிருந்தாலும் அந்த இது கொடுத்துருக்காங்க. ஸோ அரசாணை வெளியிட்டாச்சு, அமலுக்கு வந்தாச்சு. ஸோ கூடுதலாக கிட்டத்தட்ட 50,000 மாணவிகள் பயன்பெறுவார்கள்னு சொல்லப்படுது. ஸோ இந்த திட்டங்களின் மூலம் லட்சக்கணக்கான அரசு ஊழியர்கள் மாணவிகளின் ஆதரவு திமுகவுக்கு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது மாணவிகள் கொடுக்குறாங்களோ இல்லையோ, அரசு ஊழியர்கள் ஆதரவு வந்து என்றைக்குமே திமுகவுக்கு தான். அது வந்து ஒரு எழுதப்படாத சட்டம். ஏன்னா அவங்க தான் சம்பளம் நிறைய கொடுப்பாங்கன்னு எல்லோரும் அங்கே தான் ஓட்டு போடுவாங்க. அதே மாதிரி ஒரு முக்கிய அறிவிப்பையும் ஸ்டாலின் வெளியிட்டிருந்தார். தமிழ்நாட்டில் உள்ள 4 நகராட்சிகளை மாநகராட்சிகளாக உயர்த்தி தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று உத்தரவிட்டுள்ளார். புதுக்கோட்டை, நாமக்கல், திருவண்ணாமலை, காரைக்குடி ஆகிய நகராட்சிகள், இந்த நகராட்சிகளை வந்து மாநகராட்சியை மாற்றியாச்சு. ஸோ இதுவும் மக்களிடையே பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. திமுகவின் ஓட்டு வங்கி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி தமிழக முதலமைச்சர் ஹாட்ரிக் சிக்ஸர் அடித்து அரசியல் களத்தில் சூப்பராக ஒரு அச்சாணியை போட்டாச்சு. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகிறது.